வணக்கம். மேடையில் விட்டிருக்கும் சான்றோர் பெருமக்களே, தொழிற்சங்க தலைவர்களே, தொழிற்சங்க பிரதிநிதிகளே, எனது அன்பிற்கினிய துறைமுக உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே 3 நிமிடங்கள் அனுமதி வாங்கிவிட்டேன். ஆகவே ஒளிவாங்கி அருகே தாங்கள் வந்தால் சற்று நான் பின்வாங்கி விடுவேன். உரையை முடிக்கும் வரை கொஞ்சம் எனக்கு நேரம் ஒதுக்கி தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். வழக்கமாக எல்லா பணியுடை பாராட்டு நிகழ்வுகளிலும் எனது ஆக்கங்களை கவிதைகளாக வாசிப்பது மரபு. ஆனால் இந்த பணிவிடை பாராட்டு நிகழ்விற்கு நான் கவிதையை எழுதி வரவில்லை. காரணம், ஒரு கவிதைக்கு எதற்கு கவிதை? நடமாடும் நூலகம். ஆகவே நேரடியாக எனது உரைக்குள் நுழைகிறேன். பணிவிடை பெறும் துறைமுக தமிழ்ச்சங்க தலைவர் அவர்களை வணங்கி எனது உரையை ஆரம்பிக்கின்றேன். வாழ்க்கையில் நடிப்பு எனும் அரிதாரம் பூசிவிடக்கூடாது. வாழ்க்கை அன்பின் பெருக்கிற்கான ஊற்றாக உண்மையாக இருக்க வேண்டும் என்பதை இயல்பாகவே பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் நமது தலைவர் அவர்கள். ஒருவரை பாராட்ட கடமைக்கென வெறும் வார்த்தைகளை மட்டும் சொல்லிவிட்டு செல்வோர் அல்ல நீங்கள். முடியும் என்கிற வார்த்தைக்கு உயிரோட்டம் கொடுத்து நான் உள்பட பல திறமைசாலிகளை தமிழுக்கு அறிமுகப்படுத்தி அதில் இன்பம் காணும் தங்களது உயர்ந்த உள்ளம் மற்றவர்களுக்கு பாடமாக அமைந்து அவர்களிடத்தில் ஒன்றுதலை உருவாக்கி புதிய புதிய முயற்சிகளில் வெற்றியடைய உறுதுணையாக இருப்பதோடு பலர் மனதில் இலக்குகளை அடைவதற்கான லட்சிய விதைகளை விதைக்கும் வியப்பிற்குரிய உங்கள் ஆற்றல் போற்றுதலுக்குரியது. என் அறிவனும் நிலத்தை பண்படுத்தி அதில் விளையும் விதைகளை மட்டுமே விதைத்தவர் நீங்கள். அதன் பொருட்டு எனக்கே தெரியாமல் என்னுள் இருந்த பல திறமைகளின் வெளிப்பாடு இன்று பலரின் மனதை வருடிக் கொண்டிருக்கின்றது. அதற்காக நான் என்றும் மறவா நன்றியுடன் இருந்து பெருமிதம் கொள்வேன். மிகச்சரியான உயரிய வார்த்தைகளில் நட்பை உயர்த்தி பெருமைப்படுத்தும் உங்களது வாழ்க்கை எப்போதும் எவரையும் உயர்த்தும் மகத்துவம் மிக்கது என்று மனம் வீசும் என் இதய கமலத்தில் நீங்கள் வீரையோடு அமரவில்லை. மாறாக வீழ்வாரையும் தாங்கி தடுமாற்றம் இல்லாமல் மிடுக்காக நடைபெற வழிவகுக்கும் ஊன்றுகோலாகவும் ஒளி விளக்காகவும் நீர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களோடும் உங்கள் தமிழ் உணர்வோடும் இன்று வரை நான் தொடர்ந்து மகிழ்ச்சியுடன் பயணித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். உங்கள் தலைமையின் கீழ் தொடரும் தமிழ் அமுதை சுவைத்துக் கொண்டுதான் இருக்கின்றேன். தமிழ் தமிழ் என்று சொன்னால் மட்டும் தமிழ் வளர்ந்திருமா? தமிழுக்காக நான் என்று உழைத்தால்தானே தமிழ் புகழ் பெறும் என்ற தங்களது முழக்கத்தோடு உங்களை தினமும் நான் பின்தொடர்கிறேன். என் நெஞ்சார்ந்த நன்றி உணர்ச்சியுடன் என்றும் உங்களோடு இணைந்து
செயல்படுவேன். சமத்துவ பெருமகனே, தனித்துவம் நிறைந்தவனே, அறிவு பெருந்தகையே, செறிவான செந்தமிழே, அறவழி பற்றியவனே, நெறிமுறை வகுத்தவனே, யாவருக்கும் யாதுமானவனே, வழிநெடுக ஒளிபரப்பி வழிகாட்ட நீங்கள் இருக்க, புவி படர புகழ் பரப்ப வருங்காலம் வளம் பெருக்கி நாங்கள் வசந்தங்கள் யாவும் சமைப்போம். இது புவி இருக்கும் வரை உங்கள் புகழ் நிலைக்கட்டும். தாங்கள் நலமுடன் வளமுடன் 100 ஆண்டு வாழ்க வாழ்கவென வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் அமிர்தத்தை சுவைத்துக் கொண்டு அனைவரையும் சுவைக்க வைத்து விட்டு நமக்கு மிக சிறப்பான முறையில் மாரியப்பன் அவர்கள் வாழ்த்துரை வழங்கியிருக்கிறார்.